யார் என்ன சொன்னாலும் தமிழ்ச்செல்விய ராஜாங்கம் மனசு மாறி டாக்டருக்கு படிக்க வச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேது, ராஜாங்கம், மோகனானு எல்லாருமே ஹால்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரம் ஈஸ்வரியும் சித்ராவும் வெளியே வர பிரஸ் மீடியான்னு எல்லாருமே அங்க வராங்க. வர்றதை பார்த்ததும் இங்க ஈஸ்வரி இருந்துக்கிட்டு என்ன வேணும், எதுக்காக இப்போ இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, வந்திருந்த மீடியாக்காரங்களோ எல்லாமே நல்ல விஷயந்தான் மேடம். தமிழ்ச்செல்வி இடத்துலயே 3வது இடம் பிடிச்சிருக்காங்க. அந்த சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு அப்படியே ராஜாங்கம் ஐயா தமிழ்ச்செல்வியை மேலே படிக்க வைப்பாங்களா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு தான் நாங்கள் போகலான்னு வந்திருக்கோம். நீங்கள் தமிழ்ச்செல்வியை கூப்பிடுங்க, நாங்கள் பேட்டி எடுக்கணும் அப்படின்னு பத்திரிக்கைக்காரங்க சொன்னதும் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் நேராக உள்ளே போகிறாங்க. உடனே இங்கே சித்ரா இருந்துக்கிட்டு, அம்மா நாம் அவ்வளவு சொல்லியும் அந்த தமிழ்ச்செல்வி எப்படிம்மா மாநில அளவில் எடுத்திருப்பா? அப்போ நாம சொன்னதுக்கு கொஞ்சம் கூட அவ மதிக்கவே இல்லை. நம்ம சொன்னது தான் சரிம்மா. ராஜாங்கம் பெரியப்பாவும் சொன்னார்ல, பரீட்சையில் பாஸே ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு போனவ இப்போ எப்படிம்மா இவ்வளோ மார்க் எடுத்து பாஸ் ஆயிருக்கா? அப்போ நாம எல்லாம் என்ன முட்டாளா அப்படின்னு சித்ரா ரொம்ப கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க. உடனே அங்க இருந்த ஈஸ்வரியோ, அது எப்படி அவ என்னதான் மார்க் எடுத்தாலும் சரி, கண்டிப்பா அவளை டாக்டராகவே ஆக்க விடக்கூடாது. முதல்ல இந்த விஷயத்த போய் ராஜாங்க மாமா கிட்ட சொல்லுவோம். அவரை ஏற்றி விட்டு அந்த தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு இதுதான் நமக்கு சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய திட்டமே போட்டுக்கிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. மாமா மாமா, என்ன ஈஸ்வரி, யாரு வெளியே? அதை என்னத்த சொல்கிறது, இதோ இருக்காளே இந்த தமிழ்ச்செல்வி. நாம் அத்தனை பேரும் பரீட்சையில் பாஸே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு சொன்னோம். ஆனால் இவ திமிரு பிடிச்சவ, நெஞ்செழுத்தக்காரி, போய் பரீட்சை எழுது அவ்வளோ மார்க் எடுத்து மாநில அளவுலேயே 3வது இடம் பிடிச்சிருக்காளாம். அப்போது நமக்கெல்லாம் என்ன மரியாதை? நாம் அத்தனை தடவை சொன்னோம்ல, ஏன் தமிழ்ச்செல்வி இப்படி நடந்துக்கிட்ட அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப கோபத்தோட பேச, இங்கே இருந்த தமிழ்ச்செல்விக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம மாமா சொல்லியும் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறது, மாமா கண்டிப்பாக நாம் மேலே கோவதப்படுவார் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த சேதுவோ எங்கே தன்னோட அப்பா தமிழ்ச்செல்வியை திட்டிட போகிறாரோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு, அப்பா மன்னிச்சிருங்கப்பா, ஈஸ்வரி சித்தி என்னதான் சொன்னாலும் அவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்குதான். தமிழ்ச்செல்வி பரீட்சையில் மார்க் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் அவள் பரீட்சை ஹாலுக்கு போனான். ஆனால் நான் தான்ப்பா அவகிட்ட இவ்வளோ படித்து எதுக்காக நீ பரீட்சையை கோட்டை விடணும், நீ நல்லபடியாக எழுதிட்டு வா, உனக்கு நான் ஆதரவாக இருப்பேன்னு சொல்லிட்டு நான் தான்ப்பா அவளுக்கு உறுதி கொடுத்தேன். அதனால தான் அவளும் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கா, மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சேது இங்கே ராஜாங்கத்தோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இங்கே ராஜாங்கமோ, சேது நீ எழுந்துரு, எதுக்காக நீ என் காலெல்லாம் விழுந்துக்கிட்டு இருக்க? ஏன் தமிழ்ச்செல்வி, அப்போது நாங்கள் இவ்வளவு தூரம் சொல்லியும் எங்கள் பேச்சுக்கு நீ மரியாதை கொடுக்கலையா? ஐயோ அப்பா, நீங்கள் தமிழ்ச்செல்வியை எதுவும் சொல்லாதீங்க. அவள் உங்களை மதித்ததுனால தான் அவள் பரீட்சை எழுத மாட்டேன்னு சொன்னான். நான் தான் பிடிவாதமாக நீ பரீட்சையில் பாஸ் ஆகி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் கெஞ்சினதுனால தான் அவளும் படித்து இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கா. அப்போது உன் பொண்டாட்டியே நீ டாக்டர் ஆக்கி தான் காட்ட போகிற. என் பொண்ணெல்லாம் படிக்காமல் இப்படி புத்தி கெட்டவளாக இருந்துக்கிட்டு இருக்கா. உன் பொண்டாட்டி மட்டும் நல்லா படித்து மகாராணி மாதிரி டாக்டர் ஆகணும். அதுதானே இந்த வீட்டில் உன் பொண்டாட்டிக்கு ஒரு நியாயம், என் பொண்ணுக்கு ஒரு நியாயம். இதெல்லாம் என்ன மாமா? இங்கே பாருங்க மாமா, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை. நான் கர்ப்பமாக இருக்கேன், இப்போதைக்கு என்னால் படிக்க முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லிட்டு வெளியே போய் நியூஸ்காரங்க கிட்ட பேட்டி கொடுத்துட்டு வந்துட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஆகிற வேலையை பாருங்க. குழந்தைய பெத்தோமா வீட்டில் இருந்தோமான்ற வேலையை பார்க்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு படிக்கணும் டாக்டர்ன்ற கனவெல்லாம் அவள் எப்பவும் கனவு காணவே கூடாது. இந்த வீட்டில் எல்லாருக்கும் ஒரே நியாயம்தான் இருக்கணும் அப்படின்னு ஈஸ்வரியோ ரொம்ப கோவத்தோட பேச, அங்கே இருந்த சித்ராவுமே, ஆமாம் பெரியப்பா, நீங்கள் சொல்லி தானே நானும் தாமரையும் படிக்காம இப்படி ஆயிட்டோம். நாங்கள் படிச்சிருந்தா ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ ஏதாவது ஒன்று ஆகியிருப்போம். ஆனால் நாங்கள் படிக்காமல் இப்படி இருக்கோம். இவளுக்கு மட்டும் ஒரு நியாயமா? இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வரல. அங்கே இருந்த அப்பத்தா ராஜாங்கத்துக்கிட்ட வந்து, ஏய்யா ராஜாங்கோ, இந்த ஈஸ்வரி சொல்கிற மாதிரியெல்லாம் நீ பண்ணிடாதப்பா. தமிழ்ச்செல்வி சின்ன வயசுலேருந்து டாக்டருக்கு படிக்கணும்னு அவள் ரொம்ப கனவு கண்டுகிட்டு இருக்கா. அவளோட ஆசையில் நீ மண்ணை வாரி போட்டுடாத. இந்த குடும்பத்துக்காக அவள் எவ்வளவோ பண்ணியிருக்கா. நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சேதுவுக்காக எவ்வளவோ உறுதுணையாக இருந்தா.
இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ ஆதரவா இருக்கா. அவளை இத்தனை நாளோ கஷ்டப்படுத்தினதெல்லாம் போதும்பா. அவளை நல்லபடியா நீ டாக்டருக்கு படிக்க வைக்கணும். டாக்டர் ஆகணுன்ற கனவெல்லாம் விட்டுட்டு சேதுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா. அதுக்கப்புறம் படிக்க வசதி இல்லைன்னு சொல்லிட்டு அவ என்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டாப்பா. நான் தான்ப்பா அவ படிக்கட்டும்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆதரவா நின்னேன். இப்போவும் சொல்றேன், தமிழ்ச்செல்வி டாக்டர் ஆகணும். நீ தான் அவளை படிக்க வைக்கணும். காலகாலமாக பெண்கள் நம்ம வீட்டில் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிற பழமொழியெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா தமிழ்ச்செல்வியை டாக்டர் ஆக்கிற வழியை பாருப்பா. உன்னால் முடிஞ்சா கண்டிப்பாக தமிழ்ச்செல்வியை டாக்டர் ஆக்க முடியும் அப்படின்னு இங்கே அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்க மோகனா சேதுன்னு தமிழ்ச்செல்விக்காக சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இங்கே தமிழ்ச்செல்வி ராஜாங்க மாமா என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்னு ரொம்பவுமே யோசிச்சுக்கிட்டு பதட்டத்தோட நின்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன முடிவெடுத்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இங்கே முழிச்சுக்கிட்டு இருக்க ராஜாங்கத்துக்கு தலைவர்கிட்ட இருந்து ஃபோன் வருது. சொல்லுங்க தலைவரே. என்ன ராஜாங்கம், உன் மருமக மாநிலத்திலேயே 3வது இடம் எடுத்திருக்கா போல இருக்கே. இப்போ உன்னோட முடிவு என்ன இருக்க போகுது? ஒழுங்கா அந்த தமிழ்ச்செல்வியை உன் மருமகளை நல்லபடியாக டாக்டர் ஆக்கி நல்லா படிக்க வை. இந்த காலத்தில் பெண்களுக்கு படிப்பு தான் முக்கியம்னு தலைவர் சொல்ல இங்கே ராஜாங்கத்துக்கோ என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சரிங்க தலைவரே, சரி நீங்கள் சொன்ன மாதிரியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் வைக்கிறாரு. இங்கே ஈஸ்வரி கிட்ட, இங்கே பாரு ஈஸ்வரி, இதில் எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. தலைவரே சொல்லிட்டாரு தமிழ்ச்செல்வி நல்லபடியாக படிக்கட்டும் டாக்டர் ஆகட்டும்னு. அவர் சொன்னதுக்கப்புறம் நான் வேற என்ன முடிவு எடுக்க முடியும்? தமிழ்ச்செல்வி நீ படிமா, நீ டாக்டர் ஆகு, உன்னை நான் படிக்க வைக்கிறேன். இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவோ பண்ணியிருக்க. உன் ஆசை இது ஒன்றை நான் நிறைவேற்ற மாட்டேனா என்ன? கண்டிப்பாக உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன். மாமா என்ன மாமா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ நாங்கள் சொல்கிறதுக்கு என்ன மதிப்பு? நீங்கள் எப்போவுமே அந்த தமிழ்ச்செல்விக்கு தான் ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் இந்த வீட்டில் இருக்கோமா இல்லையான்னு எங்களுக்கே தெரியல. நாங்கள் எது சொன்னாலும் எங்களுக்கு ஒரு நியாயம். என் புள்ள போஸ் கூட தான் தப்பு பண்ணா, அவனை தோட்டத்திலே தங்க வைக்கலையா? அப்போது அவனுக்கு மட்டும் ஒரு நியாயம். இதுவே உங்கள் மருமக நம்ம அவ்வளவு சொல்லியும் அவள் போய் பரீட்சையில் அவ்வளோ மார்க் எடுத்துகிட்டு வந்திருக்கா. அவளை மட்டும் நீங்கள் டாக்டர் ஆக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை மாமா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஈஸ்வரி நான் சொன்னது தான். இங்கே யாரும் எதுவும் பேசக்கூடாது. தமிழ்ச்செல்வி டாக்டர் ஆகட்டும். தமிழ்ச்செல்வி நீ வெளியே போ, ப்ரெஸ்ஸு மீடியான்னு எல்லாரும் இருக்காங்க. நான் டாக்டர் ஆகணும், என்னோட ஆசையை ராஜாங்க மாமாவே நிறைவேற்றி வைப்பாருன்னு சொல்லிட்டு நீ பேட்டி கொடு, நடக்க வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ராஜாங்கம் சொன்னதும் அதை கேட்டதும் சேதுவுமே இங்கே ஓடி வந்து ராஜாங்கத்தை கட்டி பிடிச்சி ரொம்ப நன்றிப்பா. நான் கூட எங்கள் தமிழ்ச்செல்வியோட ஆசையை நிறைவேற்ற முடியாமல் போயிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். நான் படிக்க வைக்கும்போது கூட நீங்கள் என்னை எவ்வளவோ கண்டிச்சிங்க. ஆனாலும் இப்போ நீங்கள் மனசு மாறி தமிழ்ச்செல்வியை ஏற்றுக்கினதும் இல்லாமல் அவளை டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறத நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சேதுவும் சொல்ல இங்கே தமிழ்ச்செல்வியோ ஓடி வந்து ராஜாங்கத்தோட காலில் விழுந்து கண்ணீர் விட்டு கதறி அழுது நன்றியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ எழுந்துருமா, நீ வா, வெளியே போய் எல்லார்கிட்டையும் பேட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை அழைச்சிக்கிட்டு வந்த ராஜாங்கம் இங்கே தமிழ்ச்செல்வி பேச போக ராஜாங்கமோ கண்டிப்பாக என் மருமக தமிழ்ச்செல்வி டாக்டர் ஆவா, அவளை டாக்டர் ஆக்கி நான் காட்டுவேன் அப்படின்னு ராஜாங்கம் எல்லார் முன்னாடியும் மீடியாவில் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இங்கே தாமரை சாவித்திரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா இதெல்லாம் என்ன நியாயமா? நமக்கு ஒரு நியாயம், அவளுக்கு ஒரு நியாயமா? அவள் மட்டும் அன்னைக்கு கண்டிப்பாக நான் பரீட்சையில் ஃபைல் தான் அவன்னு சொல்லிட்டு போனா, கடைசியில் பார்த்தா இப்போ பாருமா மாநிலத்திலே 3வது இடம் வாங்கியிருக்கா. ஜங்க மாமா அவளை டாக்டர் ஆக்கி காட்டுவேன்னு சொல்லிட்டு பேட்டி வேற கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே பயங்கர கோபம் வந்து அந்த தமிழ்ச்செல்வியை அப்படியே சாகடிச்சிடலாமான்னு ஆத்திரமாக வருதுமா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு தாமரை சொல்லிக்கிட்டு இருக்க. அடியே இப்போ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுடி. இப்போ போய் நாம் ஏதாவது சொன்னோன்னா கண்டிப்பாக நீங்கள் யாரும் வந்து இதில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராஜாங்க அண்ணன் நம்மளையே துரத்தி விட்டுருவாரு. அப்புறம் தங்க கூட இடம் இல்லாமல் இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது தான். பேசாமல் நடக்கிறத வேடிக்கை பார்ப்போம். இப்போ என்ன உடனேவா டாக்டர் ஆகிடுவா? பேட்டி தானே கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு திட்டம் போட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு துரத்துவோம். இவளுக்கு டாக்டர் வேற ஆகணுமா? டாக்டரு கண்டிப்பாக இவெல்லாம் டாக்டரே ஆக விடக்கூடாது. நம்மளோட வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணமே அந்த தமிழ்ச்செல்வி தான். அவளை நாம் சும்மாவே விடக்கூடாது.
நம்மளோட முதல் எதிரின்னு பார்த்தா அந்த தமிழ்ச்செல்வி தான். அதுக்கப்புறம் தான் அந்த ஈஸ்வரியும் சித்ராவையும் வச்சுக்கணும் அப்படின்னு சாவித்திரியும் தாமரையும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க.